ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன பார்க்க போகிறேன்னா பாஸ்மதி ரைஸ் மட்டன் பிரியாணி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு பாஸ்மதி ரைஸ் வந்து 2 டம்ளர் ½ அன் ஹவருக்கு முன்னாடி ஊற வச்சு எடுத்துருக்கேன். வெங்காயம், தக்காளி, புதினா, 2 பச்சை மிளகாய், கொத்தமல்லி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, பட்டை, சோம்பு, தயிர். இப்போ எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். நாங்கள் குக்கரில் தான் செய்ய போகிறோம். எண்ணெய் 2 கரண்டி ஊற்றிக்கலாம். பச்சை மிளகாய், வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா சவுண்டு வரட்டும். புதினா போட்டுக்கலாம். சவுந்தாச்சு. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். தக்காளி போட்டுக்கலாம். தேவையான அளவு சால்ட்டு போட்டுக்கலாம். தக்காளி எல்லாம் நல்லா வதக்கியாச்சு. இப்போ காஷ்மீரி சில்லி போட்டுக்கலாம் கலருக்கோசம். பிரியாணி மசாலா கொஞ்சம் போட்டுக்கலாம். வேக வச்ச மட்டனை போட்டுக்கலாம். தயிர் ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். அப்போ தான் டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும் பிரியாணி. நான் 2 டம்ளர் அரிசி போட்டிருக்கேன். 2 டம்ளர் தான் தண்ணி ஊற்றணும். மட்டன் வேக வச்ச தண்ணி வந்து 1 டம்ளர் ஊற்றிக்கலாம். அரிசி நல்லா ஊறிட்டு இருந்துச்சுன்னா 1 டம்ளர் அரிசிக்கு 1 டம்ளர் தண்ணி தான் வைக்கணும். பிறகு அரிசி போடலாம். நல்லா கொதிச்சிச்சு. இப்போ அரிசி போட்டுக்கலாம். கொத்தமல்லி போட்டுக்கலாம். லெமன் கொஞ்சம் பிழிஞ்சு விட்டுக்கலாம். எண்ணெய் லைட்டாக சுற்றி விட்டுக்கலாம். அப்போ தான் வந்து பிரியாணி கொஞ்சம் நெட்டாக பலப்பலன்னு வரும். ஒரு விசில் வச்சிடலாம். தயிர் பச்சடிக்கு ரெடி பண்ணிக்கலாம். வெங்காயம், பச்சை மிளகாய், கொத்தமல்லிக்கு தயிர், உப்பு எல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம். ஒரு 5 நிமிஷம் கழிச்சு விசில் அடிக்கிற பிறகு பிரியாணி எப்படி வந்துடுதுன்னு பார்க்கலாம். சூப்பரான பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. நல்லா சூப்பரான பலப்பலன்னு பிரியாணி வந்து ரெடி ஆகிடுச்சு. மட்டன் பிரியாணி, தயிர் பச்சடி. யாருக்கெல்லாம் பிரியாணி பிடிக்குமோ கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாய்.